திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் நம்ம கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்தை நிறைவு செய்து கல்லாமை அப்படிங்கிற புதிய அதிகாரத்திற்குள்ள இன்னைக்கு நுழைய போறோம். துறவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விருப்பத்தோடு துறவு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு என்னென்ன விதிமுறைகள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும், எப்படி அவருடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம துறவரவியல் அப்படிங்கிற ஒரு தொகுப்புக்குள்ள நாம படித்து கொண்டிருக்கோம். முதல்ல அவருக்கு இரக்கம் இருக்கணும். இல்லறத்தில் இருந்த அன்பு விஸ்தீரணமாகி அது அருளாக மாற வேண்டும். அருள் என்பதுதான் அவருக்கு அடிப்படை இலக்கணமாக ஒரு துறவிக்கு இருக்கணும். இந்த அருள் அப்படிங்கிறச்சே அதை இரக்கம்னு சொல்றோம். விருப்பு வெறுப்பற்ற வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு இரக்கம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அதுக்கு ரொம்ப அதை கடைபிடிப்பதற்கு ஒரு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா உயிர்களிடமும் அன்பு பாராட்ட வேண்டும். அப்ப தன்னுடைய ஒரு தேவையை தீர்த்து கொள்வதற்காக இன்னொரு உயிரை ஹிம்சை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால முதல்ல புலால் மறுத்தல் அப்படிங்கிறத வச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், இந்த புலால் மறுத்தல் அப்படிங்கிற போது அடுத்த உயிருக்கு அவன் ஹிம்சை செய்யாமல் தனக்கு கிடைத்ததை அவன் சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்துவான். அப்படி நடத்தும் பொழுது அவனுக்கு மனமானது பக்குவப்பட ஆரம்பிக்கும். அப்ப அவன் தவம் செய்ய வேண்டும். அங்கேயும் இன்னொரு உயிரை ஹிம்சிக்காமல் இருப்பதுதான் முதலில் தவத்திற்கு உரு. உற்றநோய் நோன்றல் உயிர்க்கு உருகண் செய்யாமை அற்றே தவத்திற்குரு அப்படின்னு சொன்ன. உனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எதுவானாலும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும். அதற்காக இன்னொரு உயிரை நீ துன்பப்படுத்த கூடாது. இப்ப இந்த தவத்துல பல விஷயங்களை பார்த்தோம். தவம் எப்பொழுது நிறைவேறாமல் போகும்? இந்த தவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். துறவிக்கு தவம் இல்லைன்னா அந்த துறவு வீணா போயிடும். அப்ப அந்த தவம் என்பது தவத்திற்கான இடைஞ்சல்கள் என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுதான் கூடா ஒழுக்கம்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இது வரைக்கும் இன்னா செய்யாமை வரைக்குமே என்னெல்லாம் சொல்றார், எதெல்லாம் தவத்திற்கு அவருக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குமோ அந்த விஷயங்களை எல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். முதல்ல கூடா ஒழுக்கம், புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது. பிற பொருட்களின் மீது ஆசைப்படாமல் இருப்பது என்பதை விட பெண்களின் மீது ஆசைப்படாமல் இருப்பது, ஆணாக இருந்தால் பெண் மீதும் பெண்ணாக இருந்தால் ஆண் மீதும் ஆசைப்படாமல் இருப்பது. ஏனென்றால் அந்த ஸ்பர்ஷத்தினால் ஏற்படக்கூடிய சுகமானது அவ்வளவு எளிதில் நம்மை விட்டு போகாது. வாசனையாக உட்கார்ந்து கொண்டு திரும்ப திரும்ப அனுபவிப்பதற்கு அது நம்மை தூண்டும். அப்படிங்கிறதுனால ஒரு துறவிக்கு ஒழுக்கம் என்பது உள்ளத்தில் முதலில் இருக்க வேண்டும். அதான் நம்ம கூடா ஒழுக்கத்தினுடைய சாரம் என்ன, கிரக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளத்துல தூய்மை இருக்கணும். உள்ளம் துறவுபட்டதாக இருக்க வேண்டும். வீணான ஆசைகளுக்கு உட்படாததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி நிறைய உதாரணங்களோட சொன்னார். பசுவானது புலியை தோலை போர்த்து கொண்டு வயலை மேய்வது போல, வேடன் மறைந்து நின்று பட்சிகளை எல்லாம் வேட்டையாடுவது போல, குன்றிமணி, இப்படி பலவிதமான உதாரணங்கள்லாம் சொல்லி அகம் புறம் இது ரெண்டையும் விளக்கினார் திருவள்ளுவர். இப்ப நாம கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கோம். கல்லாமைனா ஸ்ட்ரெயிட் மீனிங் என்ன? திருடக்கூடாது, அவ்வளவுதான் ஸ்ட்ரெயிட் மீனிங். எங்கேயான துறவி திருடுவாரா? என்ன இது, இந்த திருவள்ளுவருக்கு இது ஒரு டாபிக்கா வைக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா வராதா? சரி, அப்படிதான் வச்சாருன்னா கூட, அதான் இல்லறவியல்ல வெக்காமை சொன்னார்ல. வெக்காமைக்கு என்ன அர்த்தம்? பிறன் பொருளுக்கு ஆசைப்படாதே, அதான வெக்காமைக்கு அர்த்தம். இப்ப துறவிக்கு ஏன் கல்லாமைன்னு வைக்கிறார்? அங்க கல்லாமை வச்சா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு பேசலாம் இல்லையா? ஆனா எதுக்காக இதை வச்சார் அப்படின்னு நம்ம முதல்ல தலைப்பை புரிந்து கொள்ளணும். தலைப்பை புரிஞ்சு கொண்டாதான் தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மளால சரியானபடிக்கு உள்வாங்க முடியும். அதனால தலைப்பு ரொம்ப முக்கியம் நமக்கு. இது ஏன் கல்லாமைன்னு வச்சார் அப்படின்னா,
இப்ப ஒரு துறவியினுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குன்னு நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். இல்லறத்தானுக்கு பிரச்சனை இல்ல. வீட்ல யாராவது ஒருத்தர் சமைப்பாங்க, இவருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இவர் சம்பாதிக்கலனாலும் பரவால்ல. வானப்பிரஸ்தத்துல இருக்கக்கூடியவருக்கு சம்பாதிக்கலனாலும் பரவால்ல, வீட்ல ஒரு சாப்பாடு கிடைச்சிரும். வாண்டான்னு வெளியில வந்து துறவு மேற்கொள்கிறார்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருடைய நிலை என்ன? அடிப்படை தேவைகளுக்கு அவர் என்ன பண்றது? எதை நம்பி அவர் வெளியில வரார்? அப்படின்னா, இறைவனை நம்பி வெளியே வருகிறார். இறைவன் என்னை பார்த்துக் கொள்வான். நான் இறைவனின் குழந்தையாக ஆகிவிட்டேன். எனக்கு அந்த வேளைக்கு சாப்பாடு குடுக்கறது, எனக்கு உடுக்க துணி குடுக்கறது, எனக்கு தங்க இடம் குடுக்கறது, இதெல்லாம் அவருடைய வேலை. நான் இதுக்காக வேண்டி என்னுடைய நேரத்தை செலவிட்டு, என்னுடைய புத்தியை செலவிட்டு, என்னுடைய உழைப்பை செலவிட்டு நான் வந்து பொருள் ஈட்ட மாட்டேன். அந்த நேரம், புத்தி, பொருள் இதெல்லாம் பண்ற நேரத்தை நான் வந்து படிக்கிறதுக்கு குடுக்குறேன். நான் என்னை அறிவதற்கும் இறைவனை அறிவதற்குமாக என்னுடைய நேரத்தை நான் செலவு பண்றேன் அப்படிங்கிறத சொல்லித்தான் அவர் வெளியில வரார். எதுக்காக இந்த துறவு? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், துறவு அப்படிங்கிறது ஒரு வசதிக்காக பண்றதுதான், நேர மேனேஜ்மெண்ட் தான், அது வேற ஒண்ணுமே கிடையாது. இல்லறத்தானே இதை அடைய முடியும், துறவியால் அடைய முடியும். துறவியால் அடைவது என்பது அவருக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, இவருக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு பக்குவம் இருந்ததுன்னா இல்லறத்திலேயே அவன் முக்தியை அடைய முடியும். இந்த டாபிக் தான் இப்ப கீதையிலையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் கிருஷ்ணர் வந்து கர்மயோகம் செய்பவனுக்கும் முக்தி தான் அவனுக்கு பலன், ஞான யோகத்தில் வருபவனுக்கும் முக்தி தான் பலன். பலன்ல ஒரு வேறுபாடுமே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அப்ப இந்த துறவி அப்படிங்கிறவர் சம்பாதிக்க போறது கிடையாது, படிக்கிறது மாத்திரமே வேலையா வைத்துக் கொண்டிருக்க போகிறார். ஏதாவது படிப்பது போக மீதி நேரங்கள்ல தான் படித்ததை மற்றவர்கள் வந்து கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுதான் துறவிக்கான வேலையாக இருக்கும். சொல்லி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டாலே டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அவர் தன்னை வந்து ரொம்ப புடம் போட்டு வைத்துக் கொள்ளணும். இவரை பார்த்து மற்றவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கிறதுனால அது அசைடா இருக்கட்டும். இப்ப இவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லறத்திலிருந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது கொடுப்பார்கள் என்றால் அதை வாங்கித்தான் அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா அதை வாங்குவது, அதை வாங்கித்தான் அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் இறைவன் எனக்கு இவன் மூலமாக கொடுக்கிறான் அப்படிங்கிற, இதுக்கு பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம்னு பேரு. பதஞ்சலி யோக சூத்திரத்துல நியமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் சரண்டர் டு காட். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் உட்காந்து நாளைக்கு இது வேணும், நாளைக்கு அது வேணும், இந்த பையில இதை சேர்த்து வச்சுக்கலாம், இந்த டப்பால இதை போட்டு வச்சுக்கலாம், இதுல புழு வந்துரும், இதுல வண்டு வந்துரும், இது பஞ்சாயத்தே எனக்கு கிடையாது. கொடுத்தா சாப்பிடுறேன், இல்லைன்னா பரவாயில்ல, நான் ராமராமான்னு சொல்லி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணர் தான் சொன்னார், அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அவர் தான் சொன்னார், வீதராக பயக்ரோதோஹோ மன்மயா மாம் உபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவ மாததாக. இதெல்லாம் 4வது அத்தியாயத்துல சொன்ன. நிறைய பேர் இதெல்லாம் அடைஞ்சிருக்காங்கப்பா, என்னையே சரணடைந்து அப்படின்னு. இப்ப என்னையே சரணடைந்து என்னுடைய வாழ்க்கை மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாதி ஆத்ம சேதசா, இதெல்லாம் கிருஷ்ணருடைய வார்த்தைகள் இல்லையா, எல்லாம் கேரண்டிஸ். அப்ப இதெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால இந்த துறவிக்கு வந்து சம்பாத்தியம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப இவருக்குன்னு ஒரு பொசிஷன் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஒரு பொசிஷனும் தேவை கிடையாது அவருக்கு. ஏதோ தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு குடுவை இருந்ததுன்னா அதுவுமே உடஞ்சதுதான், யாராவது வாங்கி கொடுத்தா தான் தண்ணி குடிக்கிறதுக்கான குடுவை கூட இருக்க போறது. இத சரியா புரிந்து கொண்டு இந்த துறவியினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும்ங்கிறத உருப்படியா புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா பிரச்சனை கிடையாது. எங்க ப்ராப்ளம் வருது? இந்த கல்லாமை டாபிக் ஏன் வரப்போறது? இது இப்படி இருக்கக்கூடிய துறவிக்கு இந்த டாபிக்க சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப இதை ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மற்றவங்க கிட்ட ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இந்த பொருள் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது வெக்குதல் அப்படின்னு பார்த்திருக்கோம் எங்க இல்லறவியல். மற்றவங்க கிட்ட இருக்கிற பொருள் நமக்கு அவன் கொடுத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, அந்த இடத்துலதான் அந்த கள்ளம் களவு அப்படிங்கிற எண்ணமானது அவனுக்கு ஏற்படுகிறது. அது மாத்திரம் இல்ல,
அவன் மரியாதை நிமித்தமாக இவரிடம் வந்து பார்க்கும் பொழுது அந்த மரியாதையே உபயோகப்படுத்தி கொண்டு வஞ்சித்து அவனை ஏமாற்றி அந்த பொருளை பறிப்பது, அதுதான் கள்ளத்தனமாக அந்த பொருளை வாங்குவது அப்படிங்கிறது. இது ஏன் வருது? முதல் விஷயம், இவருக்கு அந்த இறைவன் மீதான நம்பிக்கை திருடப்படல. எனக்கு கொடுத்துருவார் பகவான், எனக்கு எதுக்கு இதெல்லாம் அனாவசியமா போய் நான் இதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கி வாங்கி எடுத்து சேர்த்து சேர்த்து மூட்டை மூட்டையா எதுக்கு நான் வச்சுக்கணும், எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் இல்லை. பாதுகாப்பின்மை, அதுதான் முக்கிய காரணம். இன்செக்யூரிட்டி. எனக்கு நாளைக்கு என்ன பண்றது, நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவீங்க, எனக்கு பசிக்காதா அப்படின்னு ஒரு துறவி கேட்டானா அந்த துறவிக்கு துறவை பற்றி தெரியவில்லைன்னு தான் அர்த்தம். அது தவிர பயம், அடுத்த வேலையை பற்றிய பயம், சுயநலம். நமக்கு வேணும் நமக்கு வேணும், நமக்கு எல்லாமே நல்லதா இருக்கணும், நம்ம கிட்ட பெஸ்டா இருக்கிறதெல்லாம் எங்கிட்ட இருக்கணும், இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப துறவு என்பது அவனுக்கு புரியவில்லை, தெரியவில்லைன்னு அர்த்தமாயிடுது. விவேகானந்தருடைய வாழ்க்கையில சுவாமிஜி வந்து இந்த பாரத தேசம் முழுவதும் தானே நடந்து போய் ஒவ்வொரு இடமாக தன் கண்ணால் தானே பார்த்து இந்த ஹோல் சொசைட்டியும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த சொசைட்டிக்கு என்னால சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சார். அதனால அவர் வந்து பரிப்ராஜகர் அப்படின்னு சொன்னா எந்த பொசிஷனுமே கையில இருக்காது, ஒரு 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 தம்படி பைசா கூட இருக்காது, போட்டுட்டு இருக்கிற சட்டையோட அப்படியே கிளம்பியாச்சு. வர வழியில ஏதாவது கிடைச்சதுன்னா சாப்பிடுவோம், கிடைக்கலன்னா போனா போயிட்டு போறது, அவ்வளவுதான். இப்படி போய்கொண்டே இருக்கிறார் அவர். இந்த என்டையர் இந்தியா பூரா அவர் சுத்துறார். ஒரு நாளைக்கு அவருக்கு மகாராஜா வீட்டு விருந்து கிடைக்கிறது, ஒரு நாளைக்கு அவருக்கு ஏழையா இருக்கிற யாரோ ஒருத்தர் சுவாமிஜி பாவம் வந்திருக்காரு பசியா இருக்காருன்னு கொஞ்சம் சாப்பாடு போட்டு ஏதோ ஒரு பாயில வந்து படுத்துக்க சொல்லி ஒரு இடத்த கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு மகாராஜா வீட்டு மெத்த, ஒரு நாளைக்கு வெறும் கோரப்பாய். அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. கிடைக்கிறதெல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்து கொண்டே வருகிறார் அப்படின்னு அவர் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறார். இறங்கி அவர் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, பசி, பயங்கர பசி, காலையில இருந்து ஒன்றும் கிடைக்கல, சாப்பிடவே இல்லை. என்ன பண்றாருன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற தண்ணி எடுத்து நல்லா மூஞ்சில எல்லாம் அலம்பி கொண்டு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டும் ஒரு பெஞ்சு மேல உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு சற்றும் எதிர்பாராம ஒரு ஆள் வர்றாரு. சுவாமிஜி, நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்க, இந்தாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், இலைய போட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாரு. அவர் சொன்னார், எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது, நீ யாரோன்னு நினைச்சு கொண்டு என்கிட்ட வந்து கொடுக்குறியேப்பா, என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா, உன்னையும் எனக்கு தெரியாதே அப்படிங்கிற. அவர் சொல்றார், இல்ல சுவாமிஜி, எனக்கு உங்களை தெரியாதுதான், ஆனா நான் ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன், கடையெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் போய் சாப்பிட்டுட்டு படுத்தேன். அப்ப என் கனவுல வந்து ராமர் வந்தார், என்னோட பக்தன்னு உங்க முகத்தை காமிச்சார், இந்த மாதிரி இந்த இடத்துல உட்காந்துருக்கான், அவனுக்கு போய் சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னார். சரி, இது கனவு தானே அப்படின்னு நான் புரண்டு படுத்த ராமர் மறுபடியும் வந்து, என்னப்பா நான் சொன்னா நீ போகலையே அப்படின்னார். உடனே அவசர அவசரமா நான் வந்து சூடா சமைச்சு கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், இது ராமர் கொடுத்தது, நான் கொடுக்கறது இல்லை அப்படின்னு. நமக்கு என்ன இந்த இந்த மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் சரித்திரம், இது ஒண்ணும் பொய் கிடையாது. அப்ப இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன, இது நிறைய மகான்களுடைய சரித்திரத்துல நாம இந்த விஷயங்களை பார்க்கிறோம். எனக்கு இறைவன் தான் எல்லாம்னு யார் சரண்டர் பண்றாங்களோ அவர்களுக்கு அன்சீன் ஹேண்ட் எப்பவுமே ஹோல்ட் பண்ணி கொண்டேதான் இருக்கும். நீங்க நம்புறமோ நம்பலையோ அது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நம்பாதது யாருடைய குத்தம்னா நம்மளோட குத்தம் தான். அடைந்தவர் கருள் செய்வான், அகன்றவர் கருள் செய்யான் அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல தெளிவா சொல்லியிருக்க. இணைய குற்றம் எவர் குற்றம் என்று அறிந்து நீ தெளிவாயே அப்படின்னு. நாம தான் இறைவனை பரிபூர்ண சரணடைந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். முக்கியமாக துறவிக்கு வேற யாரும் கிடையாது இறைவனை தவிர காப்பாற்றுவதற்கு. இறைவன் நேர வரமாட்டார், தெய்வம் மானுஷ ரூபேன அப்படின்னு யாராவது ஒருத்தர் அனுப்பி பண்ணுவார். நம்ம இவர் சேஷாத்ரி சுவாமிகள், அவருடைய கதையை எடுத்துக்கொண்டாலும் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் இதே மாதிரிதான். எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுல வந்து ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நிறைய பாண்டித்யம், எல்லா வேதங்கள் எல்லாத்தையும் கத்து, வேதங்கள்ல இருக்கிற 6 அங்கங்கள்லயும் அவருக்கு பாண்டித்யம் உண்டு. பொழுதன்னைக்கு சுடுகாட்டிலேயே இருக்க, நீ சுடுகாட்டுல இருந்தா வீட்டுக்கு வராத அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டாங்க. சரி, நான் வீட்டுக்கு வரலன்னு அப்படியே கிளம்பினவர் தான் காஞ்சிபுரத்துல இருந்து திருவண்ணாமலைக்கு. எங்க போய் நின்னாரோ அந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுவார். அவர் வாங்கி சாப்பிட்டாச்சு அல்லது அவர் ஒரு பொருளை தொட்டாச்சுன்னா அன்னைக்கு அவனுக்கு அமோகமான ஒரு வியாபாரம் நடக்கும். தங்கக்கைன்னே அவருக்கு பேர். முடிஞ்சா பாலகுமாரனோட கதையை வாங்கி படிங்க, தங்கக்கை, ரொம்ப நல்லா இருக்கும், அதுல ரொம்ப அழகா எழுதியிருப்பார் அவர். இதே மாதிரி இன்னொரு பாபா இருக்கார்,
அந்த பாபா பேரு பலஹாரி பாபா, சாரி பவஹாரி பாபான்னு பேரு. பவஹாரின்னா காத்தையே புசிக்கிறவர் அர்த்தம். ஒன்னும் அவருக்கு ஆசையே கிடையாது. அவரை பத்தி விவேகானந்தர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். ரொம்ப விவேகானந்தர் ரொம்ப மதிச்ச ஒரு பாபா. அவர் ஒரு தடவை அவருடைய சின்ன குடியில் அவருக்கு, அந்த குடியில அவர் என்ன வச்சிருக்காராம், வெறும் தட்டுமுட்டு சாமான், சமைக்கிறதுக்கு ஏதோ 4-5 பாத்திரம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு திருடன் வந்திருக்கான், ஏதோ திருடனா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, எடுத்துன்னு போற அளவுக்கு ஒன்னும் வர்த்தியா இல்ல. அவன் பார்த்தான், அவன் ஓடி போயிட்டான் பின்னாடி. உடனே இந்த பாபா என்ன பண்ணாரா, அத்தனை சாமானியும் எடுத்து ஒரு மூட்டையில கட்டி போட்டு ஒரு முடிச்சு போட்டு அவனை பின்னாடியே துரத்தி கொண்டு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடி போய் அவன்கிட்ட, இந்தாப்பா இதுதானே நீ வந்தன்னு கொடுத்துட்டு, அப்பா அடி நிம்மதியா இருக்குன்னு உட்கார்ந்தார். இந்த பொசிஷன் கூட என்கிட்ட இல்ல, இதுக்காக ஒருத்தன் வரான் பாரு, அதனால அதுவும் போகட்டும் அப்படின்னு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இதுதான் துறவிகளுடைய மனநிலை, இப்படித்தான் இருக்கணும். இருந்திருக்கிறார்கள். யாரும் இன்னும் புதுசா அப்படியே கதை கட்டிலாம் சொல்லவே இல்லை. இப்ப நிறைய போலி துறவிகள் அதெல்லாமும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கம்ப்ளீட் சரண்டர், ஈஸ்வரனிடம், ஈஸ்வரன் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை அவர் பார்த்துப்பார். இவர் சொல்வார் மாணிக்கவாசன், அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. ஏப்பா, நான் உன்கிட்டதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், என்னெல்லாம் கொடுத்தேன், என் உயிரை கொடுத்துருக்கேன், என்னோட உடம்ப கொடுத்துருக்கேன், என்னோட உடைமைகள் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். நீ இதுக்கு மேல எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாதான் நான் என்ன பண்ண போறேன்? இன்று ஒரு இடையூறு எனக்கு உண்டோ? எனக்கு ஏதாவது இடையூறு யாராவது பண்ண முடியுமா? ஏன்னா என்கிட்டதான் எதுவுமே இல்லையேப்பா. என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. ரொம்ப அழகான பாட்டு. என்ன பண்ணு, என்னவோ பண்ணு, நீ நல்லது செய்ய இல்ல தப்பா பண்ணு, எனக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடு, நோ ப்ராப்ளம். இவர் மாசில் வீணையும் மாலை மதியமும்னு இவர் சுண்ணாம்பு காலவாயில நின்று பாடுறார். நாமார்க்கும் குடியல்லோம்னு பாடுறார். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு சொல்றேன்னா, எப்படி இருக்கணும், துறவு என்றால் என்ன. நாளைக்கு வேணும்னு நினைக்காதவனுக்குத்தான் துறவு அப்படிங்கிறது சாத்தியமாகும். நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பரமார்த்தானந்தஜி அழகா சொல்வார், யூ cannot buy peace, security and happiness with money. இது 3 மட்டும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் வாங்க முடியாது. எவ்வளவு வாங்கினாலும் மனசு எப்படி ஒருமுகப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ், இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவே கிடைக்கும் நம்ம மனசுல. வேற ஒரு அதிகாரம், துறவு அதிகாரத்துல வள்ளுவரே சொல்லுவார், இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை. நோன்பிற்கு ஒன்று இன்மைதான் இயல்பு. ஒண்ணுமே இருக்கக்கூடாதப்பா, அதுதான் இயல்பு நோன்பிற்கு, அதுதான் நேச்சுரலா நோன்பு அப்படிங்கிறது. நோன்புனா துறவு. இந்த துறவுக்கு அதுதான் இயல்பு. ஒண்ணு இருந்தெடுத்து அப்படின்னா உன்னை மயக்கி விட்டுரும், அது மாயை, அது உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இல்லறவியல்ல வெக்காமை அப்படிங்கிறது பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது. துறவரவியல்ல கள்ளாமை அப்படிங்கிறது பிறருடைய பொருளை வஞ்சித்து தனதாக்கி கொள்ளாமல் இருப்பது. இவன் ஏன் வஞ்சித்து கொள்வான் அப்படின்னா, இவனுக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி அவனுக்கு தன்னுடைய ஸ்திதியை பகவான் பார்த்து கொள்வார் அப்படின்னு அந்த ஒரு எண்ணமானது இல்லை. ஈஸ்வரன் மேல ஒரு நம்பிக்கையானது இல்லாத சமயத்துலதான் இன்னொருத்தரோட பொருளை வஞ்சித்து வாங்கலாம் அப்படிங்கிறது எண்ணமே வரும். அழக்கொண்டதெல்லாம் அழப்போம் அப்படின்னு வேற ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்வார். ஒருத்தனை ஏமாத்தி ஒருத்தனை கஷ்டப்படுத்தி யாராவது பொருளை கவர்ந்தாங்கன்னா, அவங்க எப்படி ஏமாத்தி கஷ்டப்படுத்தி வாங்கினாங்களோ அதே போல இவங்களும் அழ அழ அந்த பொருள் எல்லாம் இவனை விட்டு போயிடும். இப்ப இதெல்லாம் என்ன நமக்கு சொல்றது அப்படின்னா, அப்ப துறவி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அவருக்கெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனையாகாது. இல்ல, அப்படி கிடையாது. அந்த துறவினுடைய பர்பஸ் போயிடும். அந்த அதிகாரத்துல 5-6வது அப்புறத்துல இருந்து எல்லாமே என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, எதுக்காக நீ துறவு எடுக்கிறாய்? சும்மா இந்த ஊருக்கெல்லாம் நானும் ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருக்கேன், வாங்க எல்லாரும் எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக உனக்கு துறவு அல்ல. துறவு என்பது மெய்யறிவை பெறுவதற்காகத்தான், வேற பர்பஸே கிடையாது. வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, இன்னொருத்தரை பார்த்துக்க வேண்டாம், தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்பல் தலையெல்லாம் உனக்கே கிடையாது. அப்ப நீ என்னதான் பண்ணுவ? மெய்யறிவை பெறுவதற்குத்தான். அந்த மெய்யறிவை பெறுவதுங்கிற பர்பஸ் உனக்கு போயிடும். அதான் இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி யார் ஒருத்தன் போகிறானோ அவனுக்கு அந்த இந்திரியங்களே யமனாகி அது தன்னுடைய
அவனுக்கு ஒரு வழிப்பறி திருடனாக அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை அழித்து விடும் அப்படிங்கறத நாம 3வது அதிகாரத்துல படிச்சிருக்கோம். அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் கொள்ளுதல் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா பிறனுடைய பொருளை வாங்கிறது அப்படின்னு அர்த்தம். பிறருடைய பொருள் தனதாக்கி கொள்ள நினைக்காமல் இருப்பது அப்படின்னு பரிமேலழகர் எழுதுறார். இத கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தருடைய பொருளை வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி வாங்குறதுன்னா வஞ்சித்து வாங்குதல். வா, நான் உன் தலையை தொட்டேன்னா உனக்கு உடனே உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் போயிடும். நான் உனக்கு ஒரு மூச்சு சொல்லி கொடுத்தேன்னா, மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தேன்னா உனக்கு உடனே லட்சுமியா கொட்டும் உங்க வீட்டுல. இப்படி எல்லாம் ஏமாத்தி அவன் ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக வரான். இந்த கஷ்டத்துக்காக வரவன் கிட்ட இத்தனை ரூபா கட்டு, இத்தனை இதை பண்ணு, நீ இந்த இதுக்கு வா, அந்த ப்ரோக்ராம்க்கு வா அப்படின்னு ஏமாத்தி பணத்தை பறிச்சிடக்கூடாது. அது துறவிக்கு அழகு அல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த கல்லாமைங்கிறது மற்றவருடைய பொருளை அவரை ஏமாற்றி வாங்குவது அப்படிங்கிறது. இப்படி ஏமாத்தி வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? மனசு கெட்டதை நினைக்கிறது, வாயி கெட்டதை பேசுறது, செயல் கெட்டதா இருக்கு. முதல்ல இந்த திரிகரண சுத்திங்கிறது ரொம்ப முக்கியம். 3 கரணங்கள், மனம், வாக்கு, காயம். இந்த 3 ஒரு நேர்கோட்டுல இருக்கிறது. இல்லறத்தானுக்கே அது நேர்கோட்டுல இருக்கணும்னு ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல பார்த்திருக்கோம். அப்ப இந்த துறவிக்கு இன்னும் ரொம்ப கோடு ரொம்ப திக்கா போடணும். துறவியை பொறுத்தின வரைக்கும் இங்க உரைப்பாயிரம் ரொம்ப அழகு. யாருடைய உரைப்பாயிரம் அப்படின்னா பரிமேலழகர் எழுதுற உரைப்பாயிரம். இந்த கல்லாமைங்கிற அதிகாரத்திற்கு ஒரு உரைப்பாயிரம் எழுதுறார். ரொம்ப அழகு. பிறர் உடைமையாயிருப்பது யாதொரு பொருளையும் அவரை வஞ்சித்து கொள்ள கருதாமை. நீங்க இந்த இடத்துல ஒரு வேர்டும் முக்கியம். மற்றவனுக்கு உடைமையாய் இருக்கக்கூடிய யாதொரு பொருளையும்னு ஏன் போடுற? உன்கிட்ட கொண்டு வர பொருளையும்னு சொல்லலாம்ல. நீ கண்ணால பாக்குற பொருளையும் அப்படி சொல்லலாம்ல. அப்படி சொல்லல. யாதொரு பொருளையும், ஒரு குண்டூசிலேந்து ஆரம்பிச்சு அவன்கிட்ட இருக்கிற ரொம்ப ப்ரெஷியஸ் பொசஷன் எது இருந்தாலுமே கூட அதை எனக்கு அவன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை வஞ்சித்து ஏமாற்றி அதை நான் பெறணும்னு நினைக்கிறது இல்லை, உள்ளத்தில் கருதுவது. ஏன்னா முதல் குறள்லயே காக்க தன் நெஞ்சுன்னு தான் சொல்ற. மனசால நினைக்கிறதே பெரிய குற்றம். கருதுதல் அண்ட் செய்தல் ரெண்டும் ஒண்ணுதாங்கிற பரிமேலழகர். ஏன்னா அது பரிமேலழகராவே சொல்லல, வள்ளுவரே அப்படித்தான் சொல்றார் ஃபர்ஸ்ட் குறள்லயே. இல்லறத்துல இது பண்ணலாமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் துறவரத்துக்கு மாத்திரம் இதை கொடுத்துருக்க, இல்லறத்துல பண்றது இல்லையா? நான் ஏன் உன்னோட பேனா நல்லா இருக்கு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது இல்லையா? அப்படி வாங்கிக்க கூடாதா? அல்ல இல்லறத்துலயும் அப்படிதானா அப்படின்னு. இல்லறத்துல அன்பின் மிகுதியால சில பொருட்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கலாம். அவன் கொடுக்கலன்னா கூட அடிச்சு கூட வாங்கிக்கலாம் நம்ம. ஆனா துறவிக்கு அப்படிப்பட்ட ஆசை என்பது வரக்கூடாது. ஏன்னா துறவிக்கு புலன்கள் புற வழியில் செல்லக்கூடாது. முக்கியம் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் வர நம்மளை பாக்குறதுக்கு அவர் ஒரு மரியாதைக்காக நம்ம கிட்ட நமஸ்காரம் பண்ணலான்னு வரும் பொழுது அவரோட பேக்கெட்ல இருக்கிற பேனா என்ன பிராண்ட்? மாண்ட் பிளாங்க். ஆஹா சூப்பர், எவ்வளவு நல்லா எழுதும், சூப்பரா அப்படியே ஸ்மூத்தா எழுதும், பேசாம அதை நம்மள்ட்ட கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு துறவி நினைத்தால் அவருக்கு துறவை பற்றி தெரியல அப்படிங்கிறதா. இந்த நினைப்பு கூட தப்புங்கிறார். அது நினைப்பு என்ன ஆகும்னா சங்கல்ப பிரபவான் காமக கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா? வெறும் சங்கல்பம் தான். இதுல சொல்றார் சிதப்பிரஜ்ய லட்சணத்துல என்ன சொல்றாரு? யதா சங்கரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசக இந்திரியாணி இந்திரியார்த்தேபியக தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இருக்கணும் துறவி? நமக்கு சிதப்பிரஜ்ய லட்சணம் பூரா இருக்கு. குணாதீத லட்சணம்னு 14வது அத்தியாயத்துல சொல்லுவார். அப்புறம் பராபக்த லட்சணம்னு ஒண்ணு சொல்லுவார். இதெல்லாம் இந்த லட்சணங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா எப்படி இருக்கணும் ஒரு துறவினா அவர் எப்படி இருக்கணும் அது தெரிஞ்சு கொண்டாதான் துறவு வாழ்க்கை என்பது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சக்சஸ்னா இங்க 10 பேர் மேடை போட்டு இவரை போன்ற ஒரு துறவி இல்லை, துறவி மகாத்மா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கறது இல்ல சக்சஸ். அவர் எதுக்கு எடுத்தார் இந்த துறவை? இந்த மெய்யறிவை பெறுவதற்காகத்தானே. அந்த மெய்யறிவை பெறுவது என்பது தடைபடும்ங்கிறாரு பின்னாடி. ஒரு 6ல இருந்து ஆரம்பிச்சு அதைத்தான் சொல்ல போறாரு. அப்ப எதனால அவருக்கு அந்த ஆசைகள் வருதுன்னா பொருள் பின்னாடி அவருடைய மனசு போறது. அப்ப அந்த பொருளை பார்த்தாச்சு, எனக்கு அது வேணும் அப்படின்னா ஏதாவது நைச்சியமா பேசி எப்படியாவது அதை அபகரிச்சுடலாம் அவன்கிட்ட அப்படின்னு நினைக்கிறது மகா பாபம். இந்த என்னென்னலாம் இந்த துறவு இந்த தவத்திற்கு கேடாக விளையும் அப்படிங்கறதுதான் இங்க கல்லாமைக்கு அப்புறத்துல இந்த வாய்மை எல்லாமே கொல்லாமை வரைக்குமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு
துறவுக்கு தவத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியதை மட்டும்தான் சொல்ல போறார். இதெல்லாம் செய்யாம இருக்கணும் அப்படின்னா இல்லறத்துல அதற்கு பயிற்சி பட்டறை வேணுங்கிறதுனாலதான் அங்க வெக்காமைய லைட்டா சொல்லி விட்டுருக்காரு. அந்த வெக்காமையை நன்றாக பழகி கொண்ட ஒரு இல்லறத்தான் துறவியாகும் பொழுது அவனுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் என்பது தனக்கு வேண்டும்ன்ற எண்ணம் என்ன ஆனாலும் வரவே வராது, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணியிருந்தாக்க. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த துறவிரவியல்ங்கிறது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, முழுமையாக இல்லறத்தை வள்ளுவர் நெறிப்படி வாழ்ந்த ஒருவருக்கு துறவு எடுக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னால் அவருக்கு துறவு என்பது மிகவும் பிரயோஜனமானதாக இருக்குங்கிறதுக்காகத்தான் அப்படிப்பட்ட அதிகாரிக்குத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நிறைவான இல்லற வாழ்க்கை வாழ்ந்தவருக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வஞ்சித்து பெறுவது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன் என்று சொன்னால், வஞ்சிக்கிற போது ஒரு பொய்ய சொல்லி கேட்டு வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு. நம்ம எதனா ஒண்ணு சொல்லி வாங்கிட வேண்டியதானே. உங்களுக்கு நான் ஒரு அருள் வாக்கு சொல்றேன், உங்களுக்கு அஷ்டலட்சுமி உங்க வீட்டு வாசல்ல தான் நிற்பாங்க சொன்னா அவன் பாட்டு கொடுத்துருவோம். அப்படி பொய் சொல்லி ஒருவனுடைய ஸ்ரத்தைய நாம ஏமாத்தக்கூடாது. நேத்தி கூட ஒரு போஸ்ட் ஒண்ணு படிச்சேன். ஒரு சாதாரண உலகியல் விஷயம்தான். யாரோ ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்குறாங்க. 2 பேர் தம்பதிகளாக ரொம்ப எங்களுக்கு நாங்க ஊருக்கு போகணும், எங்களுக்கு பைசா இல்லை, அதனால எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பணமே இல்லை, அதனால எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப முகத்தை பாவமா வைத்துக்கொண்டு கேட்கிறார்கள். இவர் 200 ரூபாய் கொடுத்துட்டார். அவங்க என்ன இவரை கொடுத்துட்டு பஸ்ஸுக்காக தன்னோட பஸ்ஸை தேடி பஸ் ஸ்டாண்ட்ல வேற இடம் போயிட்டார். பார்த்தா கொஞ்ச தூரம் ஆனா பஸ் கிடைக்கல, வரல இன்னும். அதை எப்படி பார்த்து வேடிக்கை பாக்குறாரு. அப்ப இந்த 2 பேரும் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இதே மாதிரி கேட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கோவம் வந்துருது அவருக்கு. போய் அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றீங்க, நிஜமாவே நீங்க பசியால இருக்கீங்கன்னு நினைச்சு கொடுத்தேன், நீங்க சாப்பிட போறது இல்லைன்னா எதுக்கு அடுத்தவங்களுடைய இரக்கத்தை எதுக்காக இப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க. அவர் எழுதின ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு நீங்க இது மாதிரியே பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு நிஜமாவே ஒருத்தன் கஷ்டப்படுறேன், எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது கொடுக்கறதுக்கு ஒருத்தனுமே இருக்க மாட்டான். அப்ப ஏன் ஏமாத்துறீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு பெரிய தாட். இது ஏமாத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த ஏமாத்துறது எவ்வளவு பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சொசைட்டிலங்கிறது. அதுவும் துறவி ஏமாத்தினா என்ன ஆகும்? யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா? எப்படி இந்த துறவியை நம்பி துறவிகளை நம்புறதுங்கிறதே இல்லாம போயிடும். அப்புறம் துறவிகள் மேல நம்ம நேசத்துல எவ்வளவோ பெரிய மரியாதைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம காப்பாற்றணும். எவ்வளவு பொறுப்பு இருக்கு. துறவிக்கு வேலையே என்ன அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா, நான் உடல் அல்லங்கிறத புரிந்து கொண்டு நான் உயிர் அப்படிங்கிறத அறிந்து அந்த உயிர் அப்படிங்கிறதும் உண்மையா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தத்துவ நூல்களை படித்து குருமுகமாக அதற்கு தேவையான ஞானத்தை பெற்று உண்மை அறிவை பெறுவதுதான் அந்த துறவிக்கு வேலை. வேற வேலையே அவருக்கு கிடையாது. அவர் ஒன்றும் அதுக்கு இன்சிடென்டலா அவருக்கு ஏதாவது ஒரு மடம் உருவாச்சு, ஏதாவது ஒரு அமைப்பு உருவாச்சுன்னா கூட அவருடைய வேலைங்கிறது மாறவே மாறாது. அவருடைய ஆட்டிடியூடுங்கிறது மாறவே மாறாது. அந்த மடம் நடக்கும், அவருடைய இருப்பு இருக்கும், அந்த மடம் நடக்கும். ஆனா அவருடைய ஆட்டிடியூட் மாறவே மாறாது, மாறவே கூடவும் கூடாது. இதெல்லாம் துறவிக்கான ஒரு இலக்கணம் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டா போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கொண்டால்தான் இந்த வஞ்சித்து பொருளை பெறுவது அப்படிங்கிறத செய்யாம இருப்பார்கள். அப்படிங்கிறத நம்ம இந்த அளவுல நாம கல்லாமை அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு இப்ப நம்ம முதல் குறட்பாவை படிக்கிறோம். எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத் தொன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. இந்த குறட்பாவை 2 விதமா விளக்கலாம். முதல்ல நான் சிம்பிளான மீனிங் என்னவோ அதை சொல்றேன். எள்ளாமை வேண்டுவான் என்பான். எள்ளுதல்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், எள்ளி நகையாடுவது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? எள்ளாடுதுன்னா என்ன? டீஸ் பண்றது. என்ன வாழ்க்கை வாழறான், சிச்சி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதுக்கெல்லாம் ஒரு பொழப்பா இது அப்படின்னு எல்லாம் மற்றவங்க பேசுற அளவுக்கு பெரியோர்கள், மற்றவங்கன்னா முக்கியமாக பெரியோர்கள் படிக்காத வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாமே வேண்டுவான் என்பார். எனக்கு பழி ஏற்படாமல் நான் வாழணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? அவனுக்கு ஒரே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தான், எனைத் தொன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. பிறருடைய எந்த பொருளாக இருந்தாலும் சரி,
நமக்கு பார்வையில அது ஒரு அல்பமான பொருளா இருக்கலாம். அவர் ஒரு சின்ன ஒரு பென்சில் கூட வச்சிருக்கலாம். பென்சில் தானே, அது கூட கொடுக்க மாட்டாரு. அவருக்கு அதுல ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அவருக்கு அவரோட குழந்தையோட சின்ன பென்சிலா இருக்கும் அது. அத அவர் பக்கத்து பையிலேயே வச்சிருக்கணும்னு நினைக்கலாம். அது சின்னது பெருசுங்கிறதே கிடையாது. எனைத்தொன்றும் எதுவாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் கல்லாமை, கள்ளத்தனமாக வஞ்சித்து அந்த பொருளை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது. அது பண்ணாம காக்க தன் நெஞ்சு, அந்த மனசுல அந்த எண்ணம் வராம காப்பாத்திக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மனசுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரம், மனசுதான் மிகப்பெரிய சாபம். ரெண்டும் மனசுதான். நண்பனும் மனசுதான், மோசமான எதிரியும் மனசுதான். மனையேவ காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உலகத்துல பிணைக்கிறதும் மனசுதான். அதே மனசுலதான் நாம மெய்யறிவை பெற்று உலகத்திலிருந்து விடுவிச்சுக்கிறோம். ரெண்டும் நடக்கிறது எங்க? மனசுலதான் நடக்குது. இந்த மனச முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மனசை காப்பாத்திக்கும். முன்னாடி அதிகாரம் பூரா என்ன சொன்னார்? மனசுல ஒழுக்கமா இருக்கு நீ, வெளியில எப்படி இருக்கேங்கிறத பத்தி வழித்தலும் நீட்டலும் வேண்டாம். நீ உள்ள ஒழிச்சுட்ட அப்படின்னு சொன்னா, இந்த பழிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உள்ள ஒழிச்சுட்டேன்னு சொன்னா, வெளியில எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிக்கோ, அதை பத்தி நான் ஒன்றும் கவலைப்பட போறது. அப்ப உள்ளம் தூய்மையாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக அந்த கூடா ஒழுக்கத்துல சொல்லியிருக்காரு. இங்கேயும் ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்ற? காக்க தன் நெஞ்சு. காக்கிறதுங்கிறத வள்ளுவர் நிறைய இன்சிஸ்ட் பண்ற. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை அப்படின்னு சொல்ற. இன்னொரு இடத்துல காக்க பொருளா அடக்கத்தை, ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, அவருடைய ஸ்டைலே பாத்தீங்கன்னா, எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை நீ காப்பாத்திக்கோ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்ற. ஏன்னா அது நம்மளை விட்டு போயிடுத்துன்னா நம்மளுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். உண்மை அதுதான். மனிதன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? ஒழுக்கமாக இருக்கிறது தான். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மிக்கவனாக இருக்கணும்னா அதுக்கான அடையாளம் என்ன? அடக்கம் தான் அவனுடைய அடையாளமா இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் நினைக்கிறார். அது மாதிரிதான் இங்கேயும் சொல்றார். நீ ஒரு நல்ல துறவினா முதல்ல உன் நெஞ்சு காக்கப்பட வேண்டும். எதுல இருந்து காக்கப்படணும்? நான் இந்த மாதிரி அடுத்தவனுடைய பொருளை அவனை ஏமாத்தி புடுங்கணும்னு நினைக்க கூடாது. அதுதான் அந்த நெஞ்சை காப்பதற்கான வழி. அஸ்தேயம் அப்படின்னு சொல்றது. முன்னாடியே நம்ம திரவிய யஜ்யம், தபோ யஜ்யம், யோக யஜ்யஸ் ததாபரே அந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்திருக்கோம். யோக யஜ்யத்தை பத்தி சொல்லும் பொழுது யமம் நியமம்ங்கிறதெல்லாம் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், யமம் அப்படிங்கிறதுல அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதைத்தான் சுவாமிஜி அழகா சொல்லுவார். கொல்லாமை, கல்லாமை, பொய்யாமை, பொருள் மிக படையாமை, புலன்வழி செல்லாமை அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் தான் இப்ப அடுத்தடுத்தது வரப்போற அதிகாரங்களே அப்படித்தான் நம்ம படிக்க போறோம். அதனால இது என்ன சொல்றது அப்படின்னா, உன்னுடைய மனமானது காக்கப்பட வேண்டும். களவை பற்றி உனக்கு நினைப்பு கூட வரக்கூடாது. இப்ப கொஞ்சம் ஆழமான மீனிங் ஒண்ணு பார்க்கலாம். நான் ஜென்ரலா இதை இப்ப சில்ட்ரனுக்கு சொல்லித்தரோம்னா இந்த மீனிங் சொல்ல மாட்டோம். ஆழமான மீனிங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்காது. உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம கீதையும் சேர்த்து படிக்கிறோம் இல்லையா? அதனால உங்களுக்கு நிச்சயமா இருக்குங்கிறதுனால நான் இந்த ஆழமான மீனிங் சொல்றேன். பரிமேலழகர் இதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். எல்லாமை வேண்டுவான் என்பான்னா என்ன அப்படின்னா, வீடு பேரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. முக்தி அப்படின்னு இருக்கு. அமைதியான ஆனந்தம். அந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறத இகழாமல் விரும்புவான் யார்? விரும்பக்கூடியவன் யார்? வீட்டினை இகழாது விரும்புவான் இவன். அவன்தான் தவத்தோரால் நன்கு மதிக்கப்படுபவனான துறவி. இந்த எல்லாமை வேண்டுவான் அப்படின்னா அவனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு சொல்ற. நம்மள யூஸ்லெஸ்ன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. யாரு? ரொம்ப பெரியோர்கள் நம்மள யூஸ்லெஸ்ன்னு சொல்லக்கூடாது. அதுனா எந்த விஷயத்துல சொல்லக்கூடாது. இவன் சாப்பிட்றதுல யூஸ்லெஸ், இவன் தூங்குறதுல யூஸ்லெஸ், இவன் பேசுறதுல யூஸ்லெஸ் அப்படி சொல்லல. வீடு பேற்றை இவன் இகழ்ந்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. வீடு பேற்றை இவன் மதிக்கிறான்னு நினைக்கணும். யாரு? பெரியோர்கள் எல்லாம். எல்லாமை வேண்டுவான் என்பான் அப்படின்னு சொன்னா, இப்ப வீடு பேற்றை இகழறதுன்னா என்ன? நமக்கு உடனே அடுத்த புதுசா ஒரு வேர்டு வந்துடுறது.
வீடு பெற்று இகழ்வதுன்னா இந்த மெய்யறிவை பெறுவது அப்படிங்கிற போது நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. நிறைய அத மதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது மதம் வேற, இந்த மதம் வேற. சன்ஸ்கிரிட்ல த அந்த தாத்தா அந்த மதம் மதம்னா பல வழிகள் இருக்கு, பல ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. அதுல கடவுள் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கடவுள் இல்லை தத்துவம் இல்ல அது. நான் சொல்றது நான் சொல்றது பரிமேலழகர் சொல்வது சாஸ்திரத்திலேயே சாஸ்திரத்தின் மூலமாகவே கடவுள் இல்லைன்னு பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். காரியங்கள் எல்லாம் நம்ம ஒழுங்கா செய்து கொண்டிருந்தால் போதும், கடவுள் என்ற ஒரு சக்தி தேவையில்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சாரார் இருந்திருக்கிறார்கள். புதுசா இப்ப வந்தவங்க இல்லை இவங்கெல்லாம். இவங்க ஒரு வேற டைப். சாஸ்திரத்திலேயே சாஸ்திர காலத்திலேயே அவர்களே கடவுள் இல்லை என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி வாதங்கள் செய்தவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு வீடு பேரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. கடவுள் இருந்தா தானே வீடு பேரு வரும். மறுபிறவிங்கிறது இருந்தா தானே வீடு பேருங்கிறது வரும். மறுபிறவியும் கிடையாது, கடவுளும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அவர்களை பொறுத்தின வரைக்கும் அவர்கள் இந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய புத்தகங்களில் இருக்கக்கூடிய அறிவை அவர்கள் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பொதுவாக பிரமாணம் அப்படின்னு சொன்னா 3 வகையான பிரமாணம் இருக்கு. காண்டல் பிரமாணம், கருதல் பிரமாணம், ஆகம பிரமாணம்னு 3 வகையான பிரமாணம் இருக்கு. ஆகம பிரமாணம் தான் நம்ம வேத நூல்கள்ல படிக்கக்கூடியது. சைவத்துல எடுத்துக்கொண்டால், சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டால் 24 விதமான சமயங்களை சொல்கிறார். அகச்சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், புறப்புற சமயம் இப்படின்னு 6 பிரிக்கிறாங்க. இதுல எல்லாத்தையும் கடைசியில இருக்கிறது எதுன்னா, இந்த புறப்புற சமயத்திலேயே கடைசியா இருக்கிறது தான் இந்த நிரீஸ்வரவாதம், இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய வாதம். அவர்கள் தான் என்ன பண்றாங்க, காட்சியை மட்டும் தான் பிரமாணமா எடுத்துக்குவாங்க. நீ புஸ்தகத்துல இருக்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் நேர பார்க்கணும், எதுவா இருந்தாலும் நான் நேர பார்க்கணும். லைஃப் இஸ் ஒன்ஸ், ஐ ஹாவ் டு லிவ் லைஃப் அப்படி சொல்லக்கூடியவங்க தான் அவங்க. என்ன பார்க்கிறேனோ அதான்ப்பா சத்தியம், அதை தாண்டி நானாலாம் ஒன்னும் கற்பனை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை, நான் பார்க்கிற விஷயத்த நான் நம்புறேன், அவ்வளவுதான். அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப். அவர்களை பொறுத்தின வரைக்கும் ஆகாசம் அப்படின்னு ஒரு பூதமே கிடையாது. மொத்த பூதமே 4 தான் அவர்களுக்கு. இப்ப அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த காண்டல் அப்படிங்கிற பிரமாணம், அதுக்கு தமிழ்ல அளவைன்னு பேரு, காண்டல் அளவை அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே தமிழ்ல சான்ஸ்கிரிட்ல எந்த அளவுக்கு தர்க்க சாஸ்திரம் இருக்கிறதோ ஈக்குவலா தமிழ்ல தர்க்க சாஸ்திரம், இலக்கணம் எல்லாமே ரிச்சா இருக்கு. படிக்க விட்டாச்சு அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்னும் இங்க எதுவுமே இல்லாமலாம் புதுசா ஒன்னும் யாரும் சொல்லலை. ஏன்னா பரிமேலழகரை படிச்சோம்னா என்ன ஒரு லாங்குவேஜ், என்ன ஒரு அர்த்தம், இதை போய் விட்டுட்டு எதையோ மேம்போக்கா பேசி கொண்டிருக்கிறோமே அப்படின்னு நமக்கே தோணும், அழுகையா வரும், விட்டுட்டோமே அப்படின்னு. இதுல இப்ப இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அது முக்கியமானது என்ன அப்படின்னா, அவர்களை பற்றி சொல்லும் பொழுது பூதங்களே 4 தான் இருக்கிறது, பார்ப்பதற்கு எது இருக்கிறதோ அதுதான் பூதங்கள். ஆகாசம் பார்க்க முடியல, அதனால அது பூதம் இல்லை. பூதம்னா பூமி, வாயு, வாயு, அக்னி, ஜலம், இதனாலதான் பூதம். இதனால எப்படி சேருறது, அந்த சேரறதுனாலதான் அது ஒரு உடம்புன்னு உண்டாருது. அந்த சேர்க்கையின் காரணமாக ஒரு அறிவு அதுக்குள்ள தானே உண்டாருது. அந்த சேர்க்கை பிரியும் பொழுது அந்த அறிவு பிரிஞ்சு போகிறது, மீண்டும் அது தோன்றாது, அதனால மறுபிறவி கிடையாது. இப்படியெல்லாம் அவர்கள் தன்னுடைய கோட்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை எழுதுறார் பரிமேலழகர். இதை எழுதிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, இது மாதிரி ஒரு கோட்பாடுகள் வைத்துக் கொண்டு இருக்கவர்கள் நம்ம சிம்பிளா ஒரு வரியில சொல்லிடுவோம். அவங்களை பத்தி சொல்லணும்னா நம்ம ஒரே ஒரு வரியில சொல்லிடுவோம். இவர் நிறைய டீடைல்டா இப்படி எழுதுறாரு இல்லையா. நம்ம சொல்றது என்ன, மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், அவ்வளவுதான். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடும் டக்குன்னு. இவ்வளவு நேரம் சொல்லியே இருக்க வேண்டாமேன்னு தோணும். ஆனா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு போட்டு வச்சோம்னா இன்னைக்காவது நமக்கு அது உபயோகமாகும். அதனால நமக்கு தெரியறதெல்லாம் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். அப்ப இந்த மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் அவன் என்ன பண்றான்னா, வீடாவது பேராது, வேற பழப்பு இல்லை இதுகளுக்கு. உட்காந்து தவம் பண்றேன், அத்தை பண்றேன், இத்தை பண்றேன், கண் எதிர்க்க. இவங்களாம் தான் என்ன பேசுறாங்க, பால் இவ்வளவு குழந்தைகளுக்கு கொடுக்காமல் நீ அபிஷேகம் செய்வது நியாயமா எல்லாம் கேட்கிறாங்கல்ல, அதெல்லாம் இவங்கதான். தெரியாதவங்க. அதிருஷ்டமான விஷயங்கள்ல நம்பிக்கை கிடையாது, பாபம் புண்ணியம் எல்லாம் பேசக்கூடாது, அப்படி இருக்காங்க. அப்படி இல்லை இவன் அப்படின்னு பெரியோர்கள் எல்லாம் இவனை இகழாமல் இவனை எள்ளாமல் இருக்கணுமானான். அப்ப இவனுக்கு வீடு பேருல இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனாக இவன் இருக்கணும்.
இன் அதர் வேர்ட்ஸ், இவன் சாஸ்திரத்தை முறைப்படியா படித்து ஒரு குருமுகமாக இவன் சாஸ்திரத்தை படிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பெரியோர்களால் இவன் மதிக்கப்பட வேண்டும் என்று ஒருவன் நினைத்தானே ஆனால் அதுதான் அந்த எல்லாமை வேண்டுவான் என்பான். அப்ப அவன் என்ன பண்ணணும்? சாஸ்திரத்துல அவன் உறுதியா இருக்கானா இல்லையா? சாஸ்திரம் என்ன சொல்றது? நீதான் பிரம்மம், நீதான் தூய உணர்வுன்னு சொல்றது. அந்த விஷயத்தை நான் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை படித்து கொண்டிருக்கிறேன். நாளும் பொழுதும் நான் உட்கார்ந்து உரு போட்டு கொண்டிருக்கிறேன், மந்திரங்களை எல்லாம் படிக்கிறேன். அப்ப அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் வேணும். அப்ப எனக்கு சிந்தனை இந்த சாஸ்திர விஷயங்களையும் குருக்கு சேவை செய்யறதையும் தவிர வேற விஷயத்துல போகலாமா? போகக்கூடாது. அதனாலதான் சொல்றார், எனை தொன்றும் கல்லாமை காக்கத்தன் நெஞ்சு. நீ என்ன பண்ற? அடுத்தவனுடைய பொருள் என்ன வச்சிருக்கான், வரவன் போறவன் எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரான், அவன் எப்படி வரான், குரு எப்படி பாக்குறான், குரு கிட்ட என்னெல்லாம் கொடுக்குறான், நமக்கு நாளைக்கு இதெல்லாம் வரும், ஜாலிதான் நமக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு திட்டம் எல்லாம் போட்டுக்கொண்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம கற்பனை எல்லாம் பண்ணி கொண்டு திரியாமல் இவன் இதுலயே இருந்தான்னு சொன்னா அதுதான் அவனுக்கு காக்க தன் நெஞ்சு. எனை தொன்றும் கல்லாமை. எதாக இருந்தாலும் அதை அவன் பறிக்கவும் நினைக்க கூடாது. இங்க ஒரு படி மேல போய் இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ற. பரிமேலழகர் எப்படி சொல்றாருன்னா, பொருளை வஞ்சிக்கிறது மட்டும்தான், வஞ்சித்து பெறுவதுதான் களவுன்னு நினைக்காத. அப்படி கிடையாது. அறிவை வஞ்சித்து பெற்றால் அதுவும் களவுதான். ஒருவேளை நீ குரு கிட்ட போய் உன்னை பத்தி முழுமையான உண்மையை சொல்லாமல் அவரிடம் ஒரு அறிவை பெற வேண்டும் என்று நினைத்தாய் என்று வைத்துக்கொள், அதுவும் களவுதான். அது உனது நெஞ்சத்துல எப்ப பார்த்தாலும் ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். யார்கிட்ட பொய் சொல்லக்கூடாதோ அவர்கிட்ட பொய் சொல்லிட்டேனே, நான் இப்படி பண்ணது தப்பாச்சே அப்படின்னு ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கும். மேற்கொண்டு அந்த வித்தையும் பலிக்க. இதுக்கு ஒரு மகாபாரதத்துல இதுக்கு ஒரு கதை இருக்கு. பரசுராமர் சத்திரியர்களுக்கு எந்த வித்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவருக்கு சத்திரியர்னாலே பிடிக்காது. 21 தலைமுறை சத்திரியர்களை அழித்த ஒருவர் தான் அவர் பரசுராமர் அப்படின்னு பார்க்கிறோம். அவருடைய ப்ரொஃபைல் அப்படிதான் இருக்கு. அவர்கிட்ட ஒரு வித்தியை பெறுவதற்காக கர்ணன் போகிறான். இப்ப கர்ணன் அவர்கிட்ட என்ன வேஷத்துல போவான்னா ஒரு பிராமணனுடைய வேஷத்துல போறான். அப்ப இந்த பரசுராமர் ஒரு நாளைக்கு அவர் ஏற்றுக்கொள்கிறார், சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு வித்தையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு அவருடைய மடியில் தலை வைத்து அவர் தூங்குறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு வண்டு இந்த கர்ணனுடைய தொடையை கொத்துகிறது. சாதாரணமா ஒரு ஸ்டிங் பண்ணாலே ஹான்னு பண்ண மாட்டோமா? அவன் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருக்கான். அந்த வண்டு தொடையில புகுந்து தொடையோட அந்த சைடு வழியா வெளியில வருது. அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு வலிக்கும், ரத்தம் பீரிட்ட வெளியில வருது. அது அவருடைய முகத்தில் தெளிக்கிறது, குருவினுடைய முகத்தில். குரு எழுந்துக்கிறார், டிஸ்டர்ப் அவன் எதனால அதை பொறுத்து கொண்டான்னா குரு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தான் பொறுத்து கொண்டான். நல்ல எண்ணம் தான். ஆனா குரு அதை பார்த்துட்டு இது ஒரு பிராமணனுடைய குணம் அல்ல, அவனுக்கு இவ்வளவெல்லாம் வலி தாங்க முடியாது, ஐயோ அம்மான்னு அலறின்னு இருப்பான், நீ என்ன இப்படி தாங்கி கொண்டிருக்கிற, அப்ப நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்டு அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய உண்மையான விஷயத்தை சொல்லி அவருக்கு வித்தை வலிக்காது என்ற சாபம் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் ஒரு கதை. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம மற்றவர்களுடைய பொருளைத்தான் பறிப்பது அப்படின்னு மாத்திரம் இல்லை, மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய அறிவை கூட. முக்கியமாக ஒரு துறவிக்கு குருவிடம் தான் சென்று கல்வி கற்கும் சமயத்தில் குரு கிட்ட ரொம்ப உண்மையா இருக்கணும். அவர்கிட்ட என்ன அவர் வித்தை இருக்கிறதோ அந்த வித்தையை தன்னுடைய உண்மை நிலையை சொல்லித்தான் அதை வாங்கணும். இதுல வருது, இல்லறவியல்ல வருது இல்லையா, அறனினப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. நீ அஃதுங்கிறது அந்த இடத்துல அது கூடன்னு அர்த்தம் இல்லை. நான் முன்னாடியே படிச்சிருக்கோம், மறந்து போயிட்டாலும் திருப்பி நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் அப்பப்போ சொல்லத்தான் சொல்லுவேன். அங்க அக்துங்கிறது துறவு. நீ துறவு எடுத்துக்கொள்ற அப்படின்னு சொன்னா அது இன்னொருத்தரோட பழிக்கு ஆளாகாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ பேசாம இல்வாழ்க்கையிலே இரு. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையே புண்ணியம் கொடுக்கக்கூடியதுதான், உனக்கு எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடியதுதான். ஆனா நீ துறவை எடுத்துக்கொள்கிறாய் என்றால் துறவில் நீ பழிக்கு ஆளாகவே கூடாது. பழிங்கிறது யார் சொல்லுவா நமக்கு? சக துறவிகள் தூற்றுவார்கள், சிறந்த பெரியோர்கள் எல்லாம் தூற்றுவார்கள். அதுக்குத்தான் சொல்றது, எல்லாமை வேண்டுவான் என்பான். யார்கிட்ட எல்லாமை? அப்படி யார் நம்மளை எள்ளக்கூடாதுன்னா பெரியோர்கள் நம்மளை இகழக்கூடாது. வாழ்க்கையோட எதுக்காக இவ்வளவு நேரம் அந்த வீடு பேற்றை பற்றியே சொன்னேன் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையோட பர்பஸே தெரியாத மட்டி இவன் அப்படின்னு சொல்றதுதான் இகழ்வது. வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னா மெய்யறிவை பெறுவதுதான். வீடு பேருதான் வாழ்க்கையோட பர்பஸ், குறிக்கோள் அதுதான்.
அந்த குறிக்கோளே தெரியாத ஒருத்தன் இவன் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரியவர்கள்லாம் அப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அதை விட நமக்கு மிக கீழ்மையான ஒரு நிலைமை கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த எனைத்தொன்றும் கல்லாமை நமக்கு வரணும்னா, எந்த விதத்திலையும் புலன் இன்பத்திற்கு ஆசையே படக்கூடாது. நான் பெண்கள் கிட்டயும் போறதே இல்ல. நான் அப்படியே இந்த சைடு திரும்பிக்குவேன். நான் ஆண்கள் பக்கமே போறதே இல்ல. நான் திரும்பிக்குவேன். நான் 2 பேரையும் சேர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த காலத்துல அதுக்கெல்லாம் டிஃபரன்ஸே கிடையாது. என்னை பொறுத்தன வரைக்கும் கற்பு என்று சொல்ல வந்தால் அதை 2 பேருக்கும் பொதுவில் வைப்போம்னு பாரதி சொன்னானா இல்லையா? அதனால அதெல்லாம் நம்ம 2 பேரையுமே மனச காத்துத்தான் ஆகணும். அதுக்கு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. நிறை இல்லைன்னா காக்க முடியாது. நீ என்னதான் போட்டு ரூம்ல பூட்டி வச்சா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால காப்பது அப்படிங்கிறது அங்க கூட பாருங்க, காப்பு முக்கியத்தெல்லாம் காப்பு காப்புன்னு தானே போடுறாரு. அப்ப அந்த காப்பது அப்படிங்கிறது மனசை காத்துக்கணும். நம்ம ரொம்ப முக்கியம் அது. அந்த மனசுல இந்த இந்திரியங்கள் சேட்டையெல்லாம் பண்ணாம நமக்கு ஆசையெல்லாம் தூண்டாம எதை பார்த்தாலும் அதை ஒரு ஆசைக்குரிய பொருளாக பார்க்காத அளவுக்கு இந்த மனதை பழகி கொள்ளணும். அதுக்கு பெஸ்ட் உதாரணம் யாரு அப்படின்னா ஹனுமான்ஜி தான். இவர் என்ன பண்றாரு, அவர் இலங்கைக்கு உள்ள போன உடனே அவர் எங்க இருக்கா சீதா பிராட்டின்னு தெரியல அவருக்கு. தேடுன்னு தேடுறாரு. இந்த ராவணனுடைய அரண்மனை பூரா தேடுறாரு. ஒரு இடமா பார்த்தா அவன் பெரிய ஊரே தங்கமா ஜொலிக்கிறது. அவன் அரண்மனை எப்படி இருக்கும்? தங்கம், வைரம், வைடூரியம்னு ஒரே ரத்தனமா இழைச்சிருக்கு. எல்லா இடங்கள்லயும் ஒரு ஜன்னலையும் திறந்து திறந்து பாக்குறாரு. நல்லா சாப்பாடு வைக்கிற இடத்துல எல்லாம் அவ்வளவு பக்ஷணங்கள் இதெல்லாம் இருக்கு. சாப்பிடுற விஷயங்கள்லாம் இருக்கு. இவருக்கு நல்ல பசி. குரங்கு அப்படின்னு ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா பசிக்கிற குரங்கு என்ன பண்ணும்? சாப்பிடாதா? நான் அவர் சாப்பிடல. ரமணரோட கதையில, ரமணரோட சரித்திரத்துல ஒரு சின்ன எபிசோடு இருக்கு. அதுல யாரோ ஒருத்தர் ஒரு வாழைத்தார் கொண்டு கொடுப்பார். இந்த வாழைத்தாரை ஒரு குரங்கு அத ஒரு பழத்தை எடுத்துக்கிறதுக்காக வரும். அதை எல்லாரும் விரட்டிடுவாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், கோபமா இருக்கும். பேசாம அந்த வாழைத்தாரை நடுவுல வச்சுட்டு எல்லாரும் போய் ஒரு ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அவங்க வச்சுட்டு போன உடனே அந்த குரங்கை கூப்பிட்டு நீ வாமா அப்படின்னு கூப்பிடுவார். அது ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போகும். நாளைக்கு ஒரு வாழைப்பழம் நான் கொஞ்சம் சேஃப்டியில வச்சுக்கிறேனே அப்படின்னு அந்த குரங்கு எடுத்துட்டா போறது. அவர் சொன்னாராம், உங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசிட்டு போறா பாருங்க அப்படின்னு. அதனால மிருகத்துக்கு கூட அந்த ஒரு இது இருக்கு. இன்னொன்னு சேர்த்து வச்சுக்கிறதுங்கிறது வேண்டாங்கிறது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மிருகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நம்ம அப்படி பாக்குறது இல்லை. ஆனா அப்படி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா கூட பசிச்சா சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிடல. அவருக்கு நல்ல பசி. ஆனா அவர் அது எதையுமே தொடவே கிடையாது. அவருக்கு குறிக்கோள் வேற. அதுக்குதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, குறிக்கோளில் எப்ப லயிச்சு போறோமோ அப்ப நமக்கு என்ன விஷயம் எவ்வளவு உயர்ந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் நம்மளுக்கு ஆசைக்குரிய விஷயமா தெரியவே தெரியாதுங்கிறது தான் முக்கியம். அதுக்கு தான் இதை சொல்றேன் நான். அவர் எத்தனையோ பெண்கள் எல்லாம் அலங்கோலமாக படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மனசு கொஞ்சம் கூட சலனமே ஆகல. லாஸ்ட்ல அம்மா சீத்தம்மாவை பார்த்துட்டு போகும்போது அம்மா ஏதாவது சாப்பிட்டு போப்பா, இங்க நிறைய பழங்கள் இருக்குன்னு சொன்ன போது கூட சாப்பிட்டாரா என்னமோ தெரியாது. ஆனா அவருடைய அதுக்குதான் சொல்றது அவரை ஜிதேந்திரியன் அப்படின்னு. அந்த இந்திரியங்களை ஜெயிப்பது எல்லாத்துக்கும் கடைசியில கொண்டு நிறுத்துறது எதுலாம் கிருஷ்ணர் எல்லாம் இந்த 3வது 4வது 5வது 2வது கடைசியிலேருந்தே அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் சாரம் என்னன்னு கேட்டா, இந்திரியங்களை யார் ஒருத்தன் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கிறானோ அவனுக்குத்தான் குறிக்கோளை அடைய முடியும். வேற யாருக்கும் அடைய முடியாது. அதைத்தான் இங்க சொல்றார் அவர். கல்லாமை காக்க தன் நெஞ்சு அப்படின்னு. மேற்கொண்டு இருக்கக்கூடிய குரட்பாக்களின் கருத்துக்களை எல்லாம் நாம வரக்கூடிய வாரத்துல படிக்கலாம். இப்ப பாராயணம் 16வது அத்தியாயத்திலிருந்து பாராயணம் ஆரம்பிக்கும்.